Hi viewers, welcome back to Vetti channel. India special Sankara meen varuval. மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மீனை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி பீஸஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இப்போ மசாலாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீனில் சால்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி நல்லா கலராகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு, தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ மசாலா ஒன்று செய்ய போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம், சோம்பு ஜாரில் மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் இதையோடைய ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. லைட்டாக 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, தண்ணி விடாமல் ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத ஒரு 10 to 15 மினிட்ஸு சில்லரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கடாய் வச்சு மீன்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுவும் நல்லெண்ணெயில் பொரித்தோம்னா நல்லா ஸ்பெஷல் தான், நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு 4 மீனாக எடுத்து பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த சங்கரா மீனில் என்னென்னா ஒரு ஸ்பெஷல், அதில் முள் இருக்காது. இது கடல் மீன். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். வறுவலுக்கும் டேஸ்டியாக இருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையாக அதோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம சேர்த்துருக்க ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா, சின்ன வெங்காயமும் அந்த சோம்பும் தான். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அது மாதிரி செட்டாக எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மீன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா உடஞ்சிடாமல் இது மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மீன்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை. இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். நல்லா சூடான சங்கரா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். Thank you for watching.